அசோக், சொல்லு. இப்பவும் உன்னை கெட்டு போகல அசோக். நீ நினைச்சா டைவர்ஸ் விஷயத்தை இப்பவே நிறுத்திடலாம். நான் ஏன் நிறுத்தணும்? டைவர்ஸ் விஷயத்துல நானும் தெளிவா இருக்கேன், அவளும் தெளிவா இருக்கா. நான் கோர்ட் மூலமான்னு சொல்றேன், அவ கோவில் முன்னாடின்னு சொல்றா. அவ்வளவுதான் வித்தியாசம். மைண்ட் அளவில் 2 பேருமே ரெடி ஆயிட்டோம். மோர் ஆர் லெஸ் இது ஒரு மியூச்சுவல் டிவோர்ஸ், அவ்வளவுதான். அதனால நீ திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்காத. எனக்காக 1 செகண்ட் யோசிச்சு பாரு அசோக். எனக்கும் செட் ஆகல, அவளுக்கும் செட் ஆகல. அப்புறம் இதுல இப்போ யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? செகண்ட் தாட்டுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இதுதான் கரெக்டான டெசிஷன். பெரிய ஜமீன் வீட்டில் எப்படி நடந்துக்கணுங்கிற நிதானமோ பக்குவமோ அவளுக்கு கிடையவே கிடையாது. எல்லாத்தையும் ராங்கா பண்றா. இன்டென்ஷனலா பண்ணாலா இல்லையாங்கிறது செகண்டரி. பட் அவளுக்கு பழக்கம் போலங்கிறது தான் நிஜம். ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க. ஜட்ஜி மேடம், டிஎஸ்பி நந்தினி மேடம், ரங்கா சாரு, பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்படி ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே இன்சல்ட் பண்ற மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் யார் காரணம்? அவதானே. ஜட்ஜி மேடம் லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த கிஃப்டை போய் உடைச்சு வச்சிருக்கானா இவ இன்டென்ஷனலா பண்ணிருக்கான்னு தோணுது. அசோக், உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. இந்த காரியத்தை துர்கா தான் கண்டிப்பா பண்ணிருப்பான்னு நினைக்கிறியா? அவ பண்ணலைனா வேற யார் பண்ணிருப்பாங்க? அசோக், துர்கா மருமகளா இருக்க கூடாதுன்னு உன் வீட்லயே யாரோ நினைக்கிறாங்க. அவங்க பண்ண சதிதான் இது. இப்படி விஐபிக்கு கொடுக்கிற கிஃப்ட யாராவது உடைச்சு வச்சிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி துர்கா மேல விழுந்த பழிக்கெல்லாம் ஏன் அவங்க காரணமா இருக்க கூடாது? அவளுக்காக என் வீட்டுல இருக்கிறவங்களே சந்தேகப்படுறியா? இதுல வருத்தம் என்னன்னா, இவ சரியா பண்ணிருக்கலாமேன்னு திட்டின. ஏன் திட்டுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? ஆனா அந்த நேரத்துல அவ என்ன முடிவெடுத்தா? டைவர்ஸ். எனக்கு பரிசு கொடுத்தா அது டைவர்ஸா தான் இருக்கணும்னு பெரிய இவ மாதிரி சொன்னால. நீயும் பார்த்துட்டு தானே இருந்த. அப்படி சொன்னது அவதான், நான் இல்ல. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் இந்த முடிவெடுத்தேன்னு நான் அவகிட்ட பேசினேன். அப்ப கூட அவ அதை தான் சொன்னா. பொறுத்துக்க முடியாது அவளால. ஃபங்க்ஷன்ல நீ திட்டிட்டன்னு சொல்லி ஒன்னும் அவ இந்த முடிவை எடுக்கல. இன்னும் அவளை சரியாவே நீ புரிஞ்சுக்கல அசோக். உங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி அவளால நடந்துக்க முடியல. சோ இங்கே இருந்து உன்னை ஏன் கஷ்டப்படுத்தணும்னு அப்படின்னு தான் அவ டீப்பா ஃபீல் பண்ணி இந்த முடிவு எடுத்திருக்கா. அத நீ புரிஞ்சுக்கிட்டு அவளை உன் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி பக்குவமா நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்து ஆறுதல் பண்ணணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாரும் முன்னாடியும் திட்டி அவமானப்படுத்தினா அவ என்ன முடிவு எடுப்பா? இப்படிதான் எடுப்பா. சரி, உன்னோட வழிக்கே வரேன். உண்மையிலேயே கல்யாணத்து மேல பற்று இருந்து நான் அவ கூட சேர்ந்து குடும்பம் நடத்த போறேன்ற எண்ணம் இருந்திருந்தா நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன். ஆனா எனக்கு சுத்தமா கல்யாணத்துல நம்பிக்கை இல்லாத போது அவளால எங்க ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலுக்கு மாற முடியாதுன்னு இருக்கும்போது அவளுக்கு சொல்லி கொடுக்கறதுல என்ன யூஸ் இருக்கு? இங்க பாரு, இப்ப இங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரியே கிராமத்துல ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ ஹாப்பியா இருக்கலாம் இல்லையா? அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அதை விட்டுட்டு அவ இந்த வீட்டுல இருந்துகிட்டு அவளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னையும் என்னோட குடும்பத்தையும் கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை. சோ என்ன பொறுத்த வரைக்கும் அவளுக்கு நான் செய்யற நல்லதுதான் இந்த டைவர்ஸ். நீ ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட அசோக். ஆனா அவ உன்னை மறந்துட்டு கிராமத்துல இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா கிடையாது. ஆனா ஒண்ணு அசோக், இப்ப கல்யாணம்னாலே வெறுக்கிற நீ கூட நாளைக்கு மனசு மாறி வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிப்ப. ஆனா அவ நிச்சயம் வேற கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இத நான் உறுதியா சொல்றேன். ஏன்னா அவ மனசு ஃபுல்லா நீதான் இருக்க.